எல்லார் கண்களை மூடி, இருந்த இடத்துல எல்லார் கண்களை மூடி, சிறிது நேரம் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் இந்த நம்மளுக்கு பாராட்டின இறக்கங்களை நம்ம நினைத்து அவர் துதிப்போம். எல்லா கண்களை மூடி, யாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க வேணாம், எது உலக சிந்தனைகள் வேணாம், எல்லாரும் கண்களை மூடி சிறிது நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஏசப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, ஒருவராய் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அற்புதங்களை அதிசயங்களுமே செய்கிறவரே, அப்பா எங்களோடு இருக்கிற எங்கள் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அனாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. இம்மட்டும் காத்த எபினேசரே, இனியும் காக்க வல்லவராய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் பலனும் எங்கள் கேடயமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறவேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன் வாயை விரிவாய் தராத நான் நிரப்புவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா, வாயுவை விரிவாய் திறந்து அப்பா உண்மை துதிக்கிற தகப்பனே. அப்பா, இந்த இடத்துல அப்பா உம்முடைய தேவ அபிஷேகம், உம்முடைய தேவ வல்லமை அப்பா இந்த இடத்தை நிரப்பட்டும். அப்பா, உம்முடைய தேவ அபிஷேகம் இப்பா இந்த சபையை நிரப்பட்டு தகப்பனே. அப்பா, உம்முடைய ஆவியை இங்கே ஊற்றுங்க ராஜா. ஒருவர் மேலும் பா உம்முடைய ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. உம்முடைய பிரசனம் இந்த சபையில் இருப்பதாக அப்பா. இந்த சபையில் அப்பா, இந்த ஆராதனையில் அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தேவ பிரசனம் இருக்கட்டும் தகப்பனே. உம்முடைய தேவ வல்லமை இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, இந்த இடத்துக்கு அப்பா இருமனதோடு தடைகளோடு வருகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அந்த தடைகள் எல்லாம் எடுத்து போடுவீராக அப்பா. இருமனதோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா நீங்க அந்த மனதை எடுத்து போடுங்க தகப்பனே. சமாதானம் இன்று வருகிற ஜனங்களுக்கு அப்பா சமாதானம் தாங்க தகப்பனே. அப்பா, பலவீனங்களோடு இருக்கிற ஜனங்கள் பலன் பெறட்டும் அப்பா, சுகம் பெறட்டும் தகப்பனே. இந்த இடத்துல அப்பா அற்புதங்கள், அடையாளங்கள் அப்பா, அந்நியணிகள் பார்த்து அப்பா வியக்கத்தக்க அற்புதங்களை நீங்க செய்யுங்க ராஜா. அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்களோடு கூட இருங்க அப்பா. உங்களுடைய தேவ பிரசனம் இந்த இடத்துல இருக்கட்டும் தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுவீராக அப்பா, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் ஆரம்பிப்பதாக. ஆமென், ஆமென். We will rise to our feet. How many of you are happy today? Today is a special day. It is Father's Day. On this day we remember our earthly fathers and we thank them, but most importantly we must thank our heavenly Father. He's provided us with everything and given us everything. Amen. Okay, let's sing this song with joy. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்க தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் நீங்க தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா
பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். Let's clap our hands. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். Jesus, we're joyful when we're with you, Master. Thank you, Father. Thank you, Jesus, for you heal all our sicknesses, Father. Jesus, you heal all our pain, Master. Thank you, Jesus, for you have given us the oil of gladness, my Lord. Thank you, Jesus. We praise you, Master, because Jesus, that you are our eternal Father, Jesus. You are our heavenly Father, for you so loved the world that you gave your one and only Son, Jesus. Thank you, Father, for the greatest gift that you've ever given us, Father. No gift can ever compare to you, Master. Thank you, Jesus. Thank you, Father. We praise you. We give thanks to you. We honor you, Father. There is no one like you, Father. There's no one that will be able to do the things that you do for us, Father. The sacrifices that you made, Jesus, for you died on the cross to forgive our sins, Father. Thank you, Jesus. We praise you, Master. We praise you. We delight greatly in you, Lord. Thank you, Jesus. We praise you, Master. You have given us the oil of gladness, Father. You have gifted us with our salvation, Father. Thank you, Jesus, for you give us joy. You give us happiness, Father. Jesus, you heal all our pain. You take all our sadness away, and you're like a lamp to our feet, Master. Thank you, Jesus. We praise you, Master. We praise you, Jesus. We give thanks to you, Father, because you have given us the oil of gladness, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Master. You have given me the oil of gladness, the garment of praise instead of mourning, shining crown instead of ashes, glory in the place of despair. You have given me the oil of gladness, the garment of praise instead of mourning, shining crown instead of ashes,
filled our empty cup, Master Jesus. You filled our empty cup, Jesus. You picked us up from the ground and you molded us, Master. Thank you, Jesus. We praise you, Master, for you have chosen us to be your children, Father. Thank you, Jesus. We praise you. We praise you, Master, for there is no day that we can live without you, Father Jesus. We don't have a life without you, Master Jesus. We can't live our life without you, Master. Thank you, Jesus, for you are essential for our life, Father Jesus. We can't pick ourselves up without you, Master. Thank you, Jesus, for you are our light, Father. You are the light of the world, Master. Thank you, Jesus, for you are a light in a dark path, Master. We praise you, Master. Let's all open our mouth and praise him, Father. Thank you, Jesus. We praise you, Master. Hallelujah. King of kings, we praise you. Lord of lords, we praise you, Master. Jehovah Jireh, we praise you. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. For we are nothing without you, Father. For you picked us up from the ground and you lifted us, Father. You lifted us to be the person that we are today, Father. Thank you, Jesus. Thank you, Master, for all that you've done, Jesus. All that you've blessed us with, Jesus. Your blessings are plentiful, Father. Jesus, we can't sit and count your blessings, Father. Jesus, we express our gratitude to you, Father. Thank you, Master. Thank you, Jesus. We exalt your name on high, Father. You deserve all the glory, all the honor, Father. For you are the same today, tomorrow, and forever, Father. Thank you, Jesus. We praise you, Master. We praise you, Jesus. Thank you for your unconditional love, Father, Jesus. There is no one like you, Father. There is no God like you, Father. For you died on the cross for us and resurrected on the third day, Father. Thank you, Jesus. We praise you, Master. We praise you, Jesus. Thank you for your grace, Father. Thank you for all that you've done, Father, for all the sacrifices that you've made, Father. You are our Savior, Jesus. You are my Jesus, my Savior, my Master. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மை
Jesus. We praise you, Master, for we have no life without you, Jesus. You are our everything, Father. Jesus, you are our refuge, Father. You are our fortress, Father. Thank you, Jesus, for you are everything for us, Jesus. We don't need anyone, Father, because we have you, Master. Jesus, you are the greatest gift, Father. Thank you, Jesus. We enthrone you, Master. We bow down before you, Master. Thank you, Jesus. We praise you, Master. Thank you for your unconditional love, Father. Jesus, you are the blessed be the name of the Lord, Master. Thank you, Jesus. You are worthy to be praised and adored, Father. You are worthy of all praises, Father. We surrender ourselves to you, Father. We give ourselves to you, Father, for you will take over our thoughts, our body, our everything, Father. Thank you, Jesus, for you will take over us, Father. We give ourselves to you, Master. Thank you, Jesus. We proclaim you are King, Master. We bow down before you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. We exalt your name on high, Father. King of kings, we praise you, Master. Lord of lords, we praise you, Master. Thank you, Jesus, for all that you've done, Master. Thank you, Jesus. Jesus, we enthrone you. We proclaim you are King. Standing here in the midst of us, we raise
ஆசீர்வதிக்கிற தேவன். Lord, you are the one who blesses us. அப்பா நீங்க எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற தேவன். Lord, you are the one who is with us every time. எங்கள் அருமை தகப்பனே நீங்கள் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. Our loving heavenly Father, you never ever forsake us. இந்த ஆராதனை முழுவதிலுமாய் கூட இருந்த ராஜாவே, Lord, you are with us throughout this worship. மிகுதியான வேளையிலும் வார்த்தையினூடாக எங்களோடு இடைப்படுவீராக. Lord, speak to us even today through your word. விசேஷமாய் நான் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கர்த்தாவே. Lord, I commit all the children into your hands. சிறுவர் ஆலயத்திற்கு போய் அவர்களை கற்கிற பாடங்கள் அவர்களுடைய இருதயமாகிய கற்பலையிலே ஆணி வேராய் பதியும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. Lord, I pray that let them learn and remember everything that they learned today, Lord, and let the words be imprinted in their hearts. அப்பா இவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் அங்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we bless them in your name so that wherever they are, let them be a testimony to your name, Lord. நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, rule over us and we commit each and every one of us into your hands. இந்த வார்த்தையினூடாக எங்களோடு இடைப்படுவீராக. Speak to us through your word, எங்களோடு Master. பேசுங்க. Speak to us, Lord. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray, our good Father. ஆமென். Amen. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். I believe that you all are happy today. இன்று மிகவும் விசேஷித்த ஒரு நாள். Today is a very, very special day. எங்களுடைய தந்தையர்கள் தினம். It is Father's Day. பாருங்க உலகத்திலே மதர்ஸ் டேக்கு தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். In this world they usually give importance to Mother's Day. ஃபாதர்ஸ் டேக்கு கொடுப்பார்கள் ஆனா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அல்ல. So they give importance to Father's Day but not that much. ஆனால் கிறிஸ்தவர்களாய எங்களுக்கு But as Christians, ஃபாதர்ஸ் டே மிகவும் முக்கியம். Father's Day is very, very important. ஏனென்றால் எங்களுடைய பரலோக தந்தை என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். Because our heavenly Father is never ever changing. அந்த தகப்பனில படிச்சோம் நாங்க ஒரு நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு வாழ்வே இல்லை. As we sing a song, we do not have a life without him. இன்றைக்கு எங்களுடைய தந்தையர் தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். Today we are celebrating our Father's Day. தகப்பன்மார் அனைவருக்கும் எனது சார்பிலும் சபையின் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துதல்களை On தெரிவிக்கிறேன். behalf of the church and on everyone behalf, we wish every father a very happy Father's Day. ஆமென். Amen. ஆயத்தமாய் இருக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு? Are you ready to hear to the word of God? இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் Today the title of my message is God given gift. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஈவு. நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தகப்பன்மாரே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவாய் இருக்கிறீர்கள். Fathers, you are a great gift that our heavenly Father has given to us. நான் அதை நம்புகிறேன். எனக்கு என் கணவன் என்னுடைய தகப்பன் கர்த்தரால் எனக்கு தரப்பட்ட பெரிய ஈவு. I truly believe that my husband and my father has been given by the Lord God Almighty as a gift to me. நீங்க நம்புகிறீர்களா? Do you believe in that? ஆமென். Amen. பாருங்க கர்த்தர் தந்த நீங்கள் ஒவ்வொரு என்னுடைய சகோதரர்மாரே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தரப்பட்ட ஈவாய் இருக்கிறீர்கள். Dear brothers, each and every one of you is the greatest blessing that the Lord God has given to us. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் தகப்பனாய் ஒரு மகனாய் ஒரு கணவனாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அந்த குடும்பத்திலே உங்களை நிலைநாட்டினதற்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. So if Lord has planted you in your family as a father or a brother, then there is a great purpose that the Lord has kept for you in your family. நாங்கள் எங்களுடைய வேதாகமங்களை 139 சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to Psalms 119. 139 சங்கீதம் முதலாம் வசனம் சொல்லுகின்றது. Psalms 139 verse number 1 says, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். O Lord, you have searched me and you know me. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். Lord, you have searched me and known me. என் அருமை சகோதரர்களே கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அவர் உங்களை நன்றாய் அறிந்து வைத்திருக்கின்றார். Dear beloved brothers, Lord has examined your heart and he has known you very well. பாருங்க நாங்க திருமணமாகும் பொழுது கணவனையோ மனைவியோ நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம். So when we marry, we might select husband or a wife. ஆனால் பிள்ளைகளையோ பெற்றோரையோ தேர்ந்தெடுக்க முடியாது.
முடியாது. But we cannot choose our parents and we cannot choose our children. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்குத்தான் அந்த பிள்ளைகளை கர்த்தர் நியமித்திருக்கின்றார். So I have 4 children. Lord has appointed those 4 children to me. சிஸ்டருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், சகோதரிக்கு தான் அந்த பிள்ளைகளை நியமித்திருக்கின்றார் I have தேவன். 2 children and Lord has appointed those 2 children to me. ஆதலால் என் அருமை சகோதரனே, உங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றார். So therefore, beloved brothers, Lord has examined your heart and He has known you. இன்றைக்கு நீங்க இதில் நெத்துக் கொண்டிருக்கலாம், என்னை யாரும் காணவில்லையே, You might be thinking that no one has seen me. நான் தனித்திருக்கின்றேனே, I am alone. நான் இந்த சூழ்நிலைக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறேனே. I am facing so and so kind of a situation. ஆனால் உங்களை உங்கள் பரலோக தகப்பன் உங்களை அறிந்திருக்கின்றார். But your heavenly Father has known you and examined your heart. நான் தகப்பன்மார் தினமாயிருக்கிறபடியினால் நான் தகப்பன்மாருக்கு பேசுகிறேன், மற்றவர்களும் இந்த செய்தி எங்களுக்குரியதுதான். So it is as a Father's Day, I am speaking to fathers, but for others as well, this word is for you also. உங்களுடைய கணவன்மார், உங்களுடைய தகப்பன்மார் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவாய் இருக்கின்றது. Your husband, your father and your sons are given to you by the Lord. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை பார்த்து பேசுகிறோம், ஏன் இவர்களை திருமணம் செய்தோம், ஏன் இவர்கள் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சலித்துக் கொள்ளுகிறார்கள். So when we see people are very worried about why did we get married to this person and why this father is for me. ஆனால் நானும் நீங்களும் உங்களுடைய தந்தை தகப்பனை அறிந்து ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். So because you and I know our heavenly Father, உங்கள் தகப்பன்மாருக்கு உங்கள் கணவன்மாருக்கு நன்றி சொல்லுங்களேன், அவர்கள் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. thank the Lord for your husband and your father and your son because they are the gift given to you by the Lord God. சகோதரரே, உங்களை குறைவாய் இடை போடாதீர்கள், நீங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு. So dear brothers, do not underestimate yourself. You are the greatest gift that has been given to the Lord, given by the Lord to your family. தேவனால் தரப்பட்ட பரிசாய் இருக்கிறீர்கள். You are the wonderful gifts given to your family. 139 சங்கீதம் 4-5 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகின்றது. Psalms 139 verse number 4 and 5 says like this. என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். Before a word is on my tongue, you know it completely, O Lord. என்னவா? உங்களுடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னமே தேவன் உங்களை அறிந்திருக்கின்றார். Before even a word is formed in your mouth, Lord has known you. நீங்கள் இன்னாரை தான் திருமணம் செய்வீர்கள், You will get married to so and so person. உங்களுக்கு இப்படியான பிள்ளைகள் தான் வருவார்கள் You will have this many kind of children to you. என்று தேவன் உங்களை குறித்து அறிந்திருக்கின்றார். So Lord has known about you that you are going to have this husband and this children. நீங்கள் பிறந்து அப்பா நீங்க உங்கள் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே. So when you were born, before even you started to speak out a word from your mouth, Lord has known you. வயிற்றிலிருந்து அந்த பிள்ளை நீங்கள் பிள்ளையாய் பிறந்தவுடன் அம்மா என்று கூப்பிடும் அப்படிதான் நாங்க அழுகிறது என்ன பிள்ளைகள், அப்படி என்று சொல்லும் முன்பமே தேவன் உங்களை So அறிந்திருக்கின்றார். before even the baby that has brought forth, before even it calls amma or appa, Lord has known you very well. அப்படி அறிந்த தேவன் உங்களை கைவிட்டு விடுவாரா? The Lord, one who has known you to that level, will He forsake you? உங்களுடைய வாயிலே சொல் வருவதற்கு முன்னமே உங்களை அறிந்த தேவன் எப்படி அவர் உங்களை கைவிடுவார்? The Lord who has known you before even you opened your mouth and started to speak a single word, how can He forsake you? நீங்கள் போற பாதையின் ஊடாக போய்க் கொண்டிருக்கலாம், You might be undergoing a situation. உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், Maybe your eyes are blinded. ஆனால் உங்களுடைய தகப்பன் உங்களோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார். But your Lord, your heavenly Father is journeying along with you in your life. நீங்கள் இந்த பிள்ளைக்கு தகப்பனாய் இருப்பீர்கள் என்று உங்களுடைய நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னமே உங்களுடைய தகப்பனார் நியமித்து விட்டார். So before even a single word was coming out of your mouth, your heavenly Father has appointed to be you as a worldly father to your children. 139 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, Psalms 139 verse number 5 says,
முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைத்தீர். You hem me in behind and before, you have laid your hand upon me. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கின்றது. The hands of the Lord is upon you. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கின்றது. The hands of the Lord is upon you. நீங்க டாக்டருக்கு படித்து பெரிய ஆபரேஷன் எல்லாம் செய்து சக்சஸ்ஃபுல் ஒரு மேனா இருக்கலாம். You could be a great successful doctor after performing so many operations. நீங்க ஐடில இனியில ப்ரொஃபஷனலா இருக்கலாம். You can be a great professional in IT. நீங்க செய்கிற தொழிலே இனியில்லை என்ற திறமையானவர்களா இருக்கலாம். You could have been the best person in whatever work or business that you do. ஆனால் தகப்பனுடைய வேலையை செய்வது மிகவும் கடினம். But it is very difficult to do the duties and responsibilities as a father. ஒரு தகப்பனாய் இருப்பது மிகவும் மிகவும் கடினம். So being a father is very very difficult. வேலை வேண்டாம் என்றால் வேலையை தூக்கி எறிந்து விட்டு வந்து விடலாம். If you do not want the job, you can throw away a job and come out of it. ஆனால் தகப்பனாய் இருக்கிறவர்கள் அதை தூக்கி எறிய முடியாது. ஏனென்றால் தேவன் பெரிய ஒரு பொறுப்பை உங்கள் கரத்திலே தந்திருக்கின்றார். So you cannot throw away your responsibility as a father because the Lord God has entitled that responsibility into your hands. அதான் தேவன் சொல்றார், என்னுடைய கரம் உங்கள் மேல் இருக்கின்றது. So that is why Lord is saying that Lord's hands is upon you. என்னுடைய கரம் உங்கள் மேல் இருக்கின்றது என்று தேவன் சொல்லுகின்றார். Lord says that my hand is upon you. அப்ப தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால், When we say that the hands of the Lord is upon you, நீங்கள் ஒரு பொழுதும் அசைக்கப்பட்டு போக மாட்டீங்க. you will never ever be shaken. நீங்க ஒரு பொழுதும் அசைக்கப்பட்டு போக மாட்டீங்க. You will never ever be shaken. உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். Lord will provide you the wisdom in order to bring your children up. தகப்பன்மாரே, தயவு செய்து கேளுங்கள். இந்த செய்தி கர்த்தர் இதை செய்யும்படி ஆணித்தரமாய் சொன்னபடியினால் நான் இதை செய்கின்றேன். So because Lord has commanded me to do this, I am doing this as per the word of the God. Dear fathers, please listen carefully. இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, உங்களுடைய மனைவியை நடத்துவதற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கின்றது. The hands of the Lord is upon you, dear fathers, in order to lead your wives, lead your family, lead your children in this world. ஆதலால் தகப்பன்மாரே சந்தோஷப்படுங்கள். சொல்லுங்கள், நான் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசு என் குடும்பத்திற்கு. So you can boldly tell that I am the greatest gift that the Lord God has given to my family. கர்த்தர் என்னை இந்த குடும்பத்திலே வைத்திருக்கிறார். நன்றி ராஜா. So Lord has kept me in my family. Thank you, Lord. 139 சங்கீதம் 13 இருந்து 16 வசனங்களை வாசிப்போம். Let's read from verse number 13 in Psalms 139. நீர் என் உள்ளத்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். For you created my inmost being, you knit me together in my mother's womb. நான் பிரமித்துக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போதும் என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that full well. My frame was not hidden from you when I was made in the secret place, when I was woven together in the depths of the earth. என்னவாம்? What is it? உங்களுடைய கருவை கூட தேவன் கண்டிருக்கின்றார். So Lord God has seen you when you were formed inside your mother's womb. உங்களுடைய எலும்புகள் கூட மறைவாயிருக்கவில்லை தேவனுக்கு. When your bones were formed inside your mother's womb, it was not hidden to the Lord. அப்ப உங்களை கண்டிருக்கிறார். உங்களுடைய எலும்புகள் மறைவாயிருக்கவில்லை என்றால் அப்படி தேவன் கைவிடுவார் உங்களை. So if Lord has seen you and when your bones were formed, if it was not hidden from the Lord, how can he forsake you? நீங்கள் போராட்டமான பாதையில செல்லும் பொழுது அவர் அப்படி பார்த்து கொண்டிருப்பார். When you are struggling in a situation, how will the Lord God be quiet? உங்களுடைய எலும்புகள் மறைவாய் இருக்கவில்லை என்று தாவீது ராஜா ஆணித்தரமாய் சொல்லுகின்றார். So the King David is telling you for sure that your bones were not hidden from the Lord when it was formed.
அப்ப எப்படி தேவன் உங்களை கைவிடுவார்? How can the Lord forsake you? அப்ப உங்களுடைய எலும்புகளை கூட உருவாகிறாங்க. நீங்க கருவாய் உருவாகும் பொழுதே பார்த்த தேவன் என்று சொன்னால் நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசல்லவா? So aren't you the gift from the Lord, because the Lord has seen you when you were formed in your mother's womb? தாப்பன்மா, நான் கேட்க, நீங்க உண்மையாவே நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Fathers, I ask you, do you believe that you are gift from the Lord? கேட்கல. எனக்கு ரெண்டு பேர்ட்ட சத்தம் தான் கேட்குது. பிள்ளைத்தா சொல்லுங்களேன் ஆமென் என்று. ஏனென்றால் உங்களுடைய கருவை தேவன் கண்டுவிட்டார். So Lord has seen when you were formed in your mother's womb. உங்களுடைய எலும்புகள் உருவாகும் முன்பே தேவன் உங்களை கண்டுவிட்டார். Before your bones were formed, the Lord has seen you. அப்ப நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? Aren't you special in that place? நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? Aren't you very special in the eyes of the Lord? சபையாரே, நீங்கள் விசேஷித்தவர்கள். Oh church, you are very, very special. உங்கள் எலும்புகளை, உங்கள் கருவை தேவன் கண்டிருக்கின்றார். So Lord has seen you when you were formed in your mother's womb, and he has seen you when your bones were formed. நீங்க பாடுகளுக்கு கூட போய் கொண்டிருக்கலாம். You might be in a struggling situation, ஆனால் உங்கள் தகப்பன் உங்களோடு செல்கின்றார். but the Lord God, your heavenly Father, is walking along with you in your journey. 16ஆம் வசனம் அழகாய் சொல்லுகின்றது. Verse number 16 clearly says, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாது போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கின்றது. you saw me before I was born. Every day of my life was recorded in your book. Every moment was laid out before a single day had passed. பாருங்க, உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கின்றது. So Lord has written about you in his book. உங்களுடைய டயரியில இல்ல, not in your diary. அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். So in the book of the Lord, he has written about you. யாரை குறித்து? About whom? உங்களை குறித்து. About you. உருவேற்படும் நாட்களும் உங்கள் புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. All the days when you were formed, everything is recorded in the Lord's book. சகோதரி கர்ப்பமாய் இருக்கிறார்கள். So our sister is pregnant. அந்த பிள்ளையை குறித்து தேவன் எழுதி வைத்து விட்டார். So Lord has already written about that baby in his book. எனக்கு தெரியாது அவங்க செக்ஸ் என்னன்னு பார்த்துட்டாங்களோன்னு தெரியாது. ஆனால் ஆணோ பெண்ணோ என்று அவர்கள் அறியும் முன்பே தேவன் அறிந்து வைத்து விட்டார். Before the parents came to know about whether the baby is boy or a girl, Lord has known the baby. அவர்கள் பெயர் சூட்டும் முன்பே தேவன் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி வைத்து விட்டார். So before they named their child, Lord has already kept a name for him. அந்த தாய்க்கு தெரியாது தான் பிரெக்னன்ட்டா இருக்கிறேன். ஆனால் அந்த உருவேற்படும் நாட்கள் தேவன் தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்து விட்டார். Lord has already recorded in his book about everything that has been done to the baby. என் சகோதரரே, நீங்கள் உங்களை குறித்து தேவன் புஸ்தகத்திலே எழுதி வைத்து விட்டார். Dear brothers, Lord has already recorded in his book about you. சகோதரிமாரே, உங்களை குறித்து தேவன் புஸ்தகத்திலே எழுதி வைத்து விட்டார். Dear sisters, Lord has already recorded in his book about you. ஆகையால் உங்களை குறித்து அலட்சியமாய் எண்ணாதீர்கள். Do not be careless or underestimate about yourself. நீங்கள் விசேஷித்தவர்கள். You are very special. அப்போ இப்படியெல்லாம் தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், When Lord has blessed us in these many ways, அப்போ ஒரு தந்தையாருடைய பொறுப்பு என்ன? what are the responsibilities as a father? நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நெகேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to Nehemiah chapter 1. நான் வாசிக்க போவதில்லை. நான் சுருக்கமாய் அந்த கதையை சொல்லுகிறேன். வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். You can read from Nehemiah chapter 1 back at home. Let me tell you the story shortly. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 4ஆம் வசனம். Nehemiah chapter 1 verse number 1 to 4. பாருங்க, நெகேமியாவுக்கு அவருடைய சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, அலங்கம் உடைந்திருக்கிறது என்று வந்து சொல்லுகிறார்கள். The brothers of Nehemiah is coming to Nehemiah and telling him that the temple is broken. நெகேமியா அதை குறித்து விசாரிக்கின்றான். So Nehemiah is inquiring about the wall of Jerusalem being broken. நெகேமியாக்கு துக்கம்
துக்கம் உண்டாகின்றது. So Nehemiah was very worried about after hearing this message. நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முயற்சிக்கின்றான். Nehemiah is trying to build the broken wall again. நெகேமியாவுக்கு அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை அவனுடைய இருதயத்திலே உருவாகின்றது. So Nehemiah gets a desire and wish in his heart in order to build the temple wall of the Jerusalem back. இந்த உணர்வு ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் வர வேண்டும். So this kind of a feeling and this kind of a sense every father should have in their heart. இந்த துக்கம், இந்த உணர்வு, கட்ட வேண்டும் என்ற விருப்பம் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் வர வேண்டும். So every father should have this pain in their heart in order to build up what is broken. குடும்பத்தை கட்டும் பொறுப்பு உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. You have the great responsibility in order to build up your family. குடும்பத்தை கட்டும் பொறுப்பு உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Lord has entrusted the responsibility of building the family into your hands, dear fathers. அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது நெகேமியாவுக்கு துக்கம் உண்டானது போல, As soon as Nehemiah received the message the wall of Jerusalem was broken down, he was grieved in his heart. இடிக்கப்படுகிற குடும்பங்களை குறித்து ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் துக்கம் வர வேண்டும். So you have to look at your breaking families and you should have that grief in your heart. அதை கட்ட வேண்டும் என்ற உணர்வு எழ வேண்டும். You should get the sense of building the broken wall once again. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, So Bible says, புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். wise woman will build the family. இதை எல்லா ஆண்களும் அப்படியே எடுத்துடுவாங்க. So every man used to take this verse. எடுத்து போட்டு என்ன சொல்லுவாங்க? What will they say? உண்ட பொறுப்பு தான் குடும்பத்தை கட்டுறது. So it is your responsibility to build your family. எந்த பொறுப்பு உழைச்சு கொண்டு தாரது. So I will go out, work, earn it and then will come back to you. இல்லவே இல்லை. It is not like that. நீங்கள் தான் குடும்பத்தின் தலையாயிருக்கிறீர்கள். You are the head of the family, dear fathers. உங்கள் கரத்திலே தான் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கின்றார். Lord has given you the authority in order to build your family. ஒரு குடும்பத்திலே தகப்பனுடைய பங்கு மிக மிக முக்கியம். The responsibility of a father in a family is very, very important. கர்த்தர் தந்த அந்த பொறுப்பை உதாசீனம் செய்யாதீர்கள். Do not be careless on the responsibility that the Lord God has given to you in your family. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த உணர்வு வரணும், என் குடும்பத்தை நான் கட்ட வேண்டும். So every single one of you should have that sense that I have to build my family. என் குடும்பத்தை நான் சரிப்படுத்த வேண்டும். I have to set things right in my family. என் குடும்பத்தை நான் கர்த்தருக்குள்ளாய் வழி நடத்த வேண்டும். I have to lead my family in the Lord. என் குடும்பத்திலே தேவனுடைய அன்பு காணப்பட வேண்டும். There should be the love of the Lord seen in my family. என் குடும்பத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். In my family the presence of the Lord should be seen. இப்படியான வாஞ்சையா தகப்பன்மாருக்கு வர வேண்டும். So such kind of a desire and wish you should have it in your heart. ஆனால் ஏன் என்று குடும்பங்கள் சிதைந்து போகிறது தெரியுமா? So do you know why the families are breaking down these days? தகப்பன்மார்கள் அந்த பொறுப்பை எடுக்க அவர்களுக்கு பயம். So the fathers are fearing to take that responsibility in their hands. நல்ல ஈஸியான ஒரு காரியம். So it is a easy thing. அம்மா பார்த்துக் கொள்வார்கள். Mother will take care of everything. அவங்க பார்த்துக் கொள்வாங்க. Mother will take care of everything. நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் தான் உங்களை தலையாய் வைத்திருக்கிறார். So always remember that Lord God has appointed you as the head to your family. அதுக்காக அதிகாரம் செய்ய சொல்லி நான் சொல்லல, கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். So I'm not telling that you just rule over and take every authority. கட்டுகிற பொறுப்பு. So the responsibility of building up your family. நெகேமியா கட்டுகின்றான். So Nehemiah is building up the wall of Jerusalem. வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். So you can go back and read at home in Nehemiah chapter 1. அவனுக்கு அந்த பொறுப்பு கிடைத்தപ്പോൾ அவன் அதிகாரம் செய்யவில்லை. So after he got the responsibility, he was not ruling over or showing off his authority. குடும்பத்தை கட்டுவதிலே மனைவிக்கு ஒரு பொறுப்பு, பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு, தகப்பன்மாருக்கு ஒரு பொறுப்பு உண்டு. In order to build up the family, father, mother and children
and each one of us are having a responsibility. உங்களுக்கு குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் வர வேண்டும். You should have the pain about the family. என்னுடைய குடும்பம் தேவ பிரசன்னத்திலே இருக்க வேண்டும். My family should be in the presence of the Lord. You should have that burden in your heart. என்னுடைய குடும்பம் தேவனால் நடத்தப்பட வேண்டும். My family should be led by the Lord. என்னுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்திலே நடக்க வேண்டும். My children should walk in the presence of the Lord. என்னுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்ற வேண்டும். My children should follow the Lord. என்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். My children should pray. இந்த பாரம் ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் வர வேண்டும். Every single father should have this kind of a burden in your heart. நெகேமியா அந்த குடும்பத்தை அந்த அலங்கத்தை கட்டுவதிலே தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நன்றாய் உணர்ந்தான். So Nehemiah has realized very well that he has a greater role to play in order to build the broken wall of Jerusalem. நன்றாய் உணர்ந்து வைத்திருந்தான். So he has very well realized that he has a great responsibility. என் அருமை சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and sisters, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு. so in your family, Lord God has given you as a gift to your family. உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த பொறுப்பை நீங்கள் நன்றாய் உணர வேண்டும். So you have to realize very well that you have to build up your family. நீங்கள் அதிலே ஒரு பாத்திரமாய் இருக்கிறீர்கள். You are one of the vessel in that family. நீங்கள் ஒரு அந்த குடும்பத்தை கட்டுவதிலே நீங்கள் ஒரு அங்கமாய் இருக்கிறீர்கள். So you are part of building up that family. ஆதலால் Therefore, எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தை கட்டுகிற பொழுது, so when everyone is building up the family together, அந்த குடும்பம் செழித்து விளங்கும். then the family will be prosperous. குடும்பத்தை கட்டுவதிலே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. In order to build up your family, you have a great responsibility. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணருங்கள். So realize that you have a great responsibility in your family to build your family up. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணருங்கள். So realize that you have a great responsibility to build your family. பாருங்க, நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுவதிலே ஒரு தாற்பயத்தை ஏற்படுத்தினான். So Nehemiah brought an impact when he built up the wall of Jerusalem. தகப்பன்மாராகிய நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டுவதிலே ஒரு தாற்பயத்தை உருவாக்க வேண்டும். So you have to bring that impact into your family when you build up your family. இன்றைக்கு பார்க்கிறோம் நெகேமியாவை குறித்து. அவர் அலங்கத்தை கட்டினார், என்ன செய்தார், ஏது செய்தார், எப்படி விசுவாசமாய் இருந்தார் என்றெல்லாம் நாங்கள் வாசிக்கின்றோம். So even today we read about how he was in faith and how did he build the wall. அப்ப உங்களுக்கு நீங்கள் ஒரு தாற்பயத்தை உருவாக்க வேண்டும். So therefore you should also create an impact so that your future generations will speak about it. உங்க பிள்ளை சொல்ல வேண்டும், என் அப்பாவை போல் நான் வர வேண்டும் என்று. So your children should tell that I have to become like my father. உங்களுடைய மனைவி சொல்ல வேண்டும், என் கணவனை போல் வேறொருவர் இல்லை என்று சொல்ல வேண்டும். So your wife should say that there is none like my husband. நீங்கள் ஒரு தாற்பயத்தை உருவாக்குவதற்காய் அந்த குடும்பத்திலே தேவன் உங்களை வைத்திருக்கின்றார். Lord has kept you in your family so that you can bring an impact to others in your family. பாருங்க, எனக்கு பாஸ்டர் சுதேஷை தேவன் கணவனாய் நியமித்து விட்டார். So for sister, Lord has appointed Pastor Sudesh as her husband. வேறொருவரை திருமணம் செய்வதற்கு கர்த்தர் என்னை ஏற்படுத்தவில்லை. So Lord did not create someone else as a husband to her. என்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாய் அவரை உருவாக்கி இருக்கின்றார். So Lord has kept Pastor Sudesh as father to her children. அது கர்த்தருடைய திட்டம். So that is the great plan of the Lord. அது தேவனுடைய திட்டம். That is the plan of the Lord. அந்த திட்டத்தை நானும் தேவனும் சேர்ந்து, அந்த தகப்பன்மாராகிய நீங்களும் தேவனும் சேர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது இந்த உலகத்திலேயே தலை சிறந்த குடும்பங்களாய் எங்களுடைய குடும்பங்கள் விளங்கும். When we cooperate with the Lord in order to fulfill His plan as a husband and wife in the family, then our families will be the best in this world. தலை சிறந்த குடும்பங்களாய் விளங்கும். So our families will be the most best families in the world. இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஏன் பிரிவு? So why do we see divisions in Christian families even today? ஏன் கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைந்து நொறுக்கப்படுகின்றது? Why are the Christian families are getting divided these days? அநேக தகப்பன்மாருக்கு அந்த உணர்வு இல்லை. So many fathers are not having the sense in their heart. அநேக தாய்மாருக்கு அந்த உணர்வு இல்லை. The mothers are
are not having the sense in their heart. என் அருமை சகோதர சகோதரிகளே, Dear beloved brothers and sisters, நாங்கள் ஒரு தாற்பயத்தை உண்டாக்குவதற்காய் கர்த்தர் என்னையும் உங்களையும் உருவாக்கி இருக்கின்றார். Lord has created you and me in order to bring an impact to the family in where we are. எங்களுடைய பேச்சிலே, நடத்திலே, செயல்லே, எல்லாவற்றிலும் ஒரு தாற்பயம் வேண்டும். So in whatever we speak, how we walk, in everything we have to bring forth an impact to the family. கர்த்தர் உங்களை அவருடைய சாயலாய் உண்டாக்கி இருக்கின்றார். Lord has created you in his likeness. அவர் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி He இருக்கின்றார். has fearfully and wonderfully made you. யார்? Who? ஆண்டவர். Lord. யார் உங்களை உருவாக்கினது? Who created you? ஆண்டவர் உங்களை The உருவாக்கினார். Lord God has created you wonderfully. உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் So அதற்கு ஒரு நோக்கம் ஒன்று. when he has created you wonderfully by his hands, then there is a great purpose and plan. உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் ஒன்று. So Lord has a great purpose and plan because he is the one who has wonderfully made you. அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். So let us cooperate with the Lord and fulfill the purpose and plan of the Lord. இரண்டாவதாக, Secondly, நெகேமியாவின் வேலை என்ன? what was the work of Nehemiah? என்ன வேலை செய்தார்? What did he do? என்ன வேலை செய்தார்? பான பாத்திரக்காரன். He was a cupbearer. ராஜாவின் அரண்மனையிலே He was in the palace of the king. ராஜாவுக்கு முன்னால் பரிமாறப்படுகிற உணவுகளை, திராட்சை ரசத்தை அவர்தான் முதலாவது ருசி பார்த்துவிட்டு ராஜாவுக்கு கொடுக்கப்படும். Before the wine is served to the king, he first tastes it and then he gives it to the king. இது மிக மிக முக்கியமான வேலை. So cupbearer work was very, very important. மிக மிக முக்கியமான வேலை. That was a great responsibility that he had. இன்றைக்கு என் சகோதரர்களை எத்தனை பேர் நீங்கள் உலக வேலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? So how many of you are giving so much of importance to this worldly job? ஆனால் தேவன் உங்களோட குடும்பத்திலே உங்களை ஒரு பான பாத்திரக்காரனாய் நியமித்து வைத்திருக்கிறார். But Lord has appointed you as a cupbearer in your family. மிக மிக உன்னதமான ஒரு வேலையிலே உங்களை வைத்திருக்கிறார். Lord has given an important job and work in your family. ராஜாவுக்கு அவர் டேஸ்ட் பண்ணிட்டா தான் கொடுத்து ராஜா சாப்பிடுவார். So only after Nehemiah tastes the wine, it will be given to king. திரும்பவும் சொல்லுகிறேன், மிக மிக உன்னதமான வேலை. So it is a great and respectable and important work that was entrusted to Nehemiah. உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்களை மிகவும் மிகவும் உன்னதமான ஒரு வேலையிலே வைத்திருக்கின்றார். Lord has kept you in an honorable position and a responsibility in your family. மிக மிக உன்னதமான வேலையிலே வைத்திருக்கின்றார். It is very, very important and honorable responsibility for you. நீங்க வேலைக்கு 10 நாளைக்கு 5 நிமிஷம் பிந்தி போனீங்கள் என்றால் என்ன நடக்கும்? So what will happen if you go late by 5 minutes to your job for 10 days? 5 நிமிஷம் வேலைக்கு பிந்தி போனால் 10 நாள் என்ன நடக்கும்? What will happen if you go late by 5 minutes for 10 days? வாராசா, நீ வந்து அப்படியே இரண்டு சொல்லி தடவுவாங்களா? So will they welcome you very happily if you go late to the job? நீங்க அடுத்த நாள் போகும் பொழுது உங்களுக்கு முன்னால் ஒரு வெள்ளை காகிதம் இருக்கும். So next day when you go, there will be a white paper in front of you. ஆனால் தேவன் தந்த வேலை. So remember the work that Lord has given to you. தேவன் உங்களுக்கு வெள்ளை கடிதம் தந்து உங்களை அனுப்ப மாட்டார். So Lord is not going to throw you out by giving you the white paper. ஆனால் தேவன் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி Lord has created you wonderfully. உங்கள் கருவை அவர் கண்டு, Lord has seen you when you were formed in your mother's womb. உங்கள் வாயிலே சொல் பிரவாதற்கு முன்னமே உங்களை அவர் நினைத்து, Before you started to speak a word from your mouth, he has thought about you. இந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட் ஜாப்பை தந்திருக்கிறார். Lord has given you a best job in this world. அதுதான் அப்பா. That is father's role. அதுதான் அப்பா. That is father's role. அந்த பெஸ்ட் ஜாப்பை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. So learn how to do that best job. அந்த பெஸ்ட் ஜாப்ல உண்மையாயிருங்கள். Be faithful in that best job that the Lord God has given to you. நெகேமியா தன் வேலையிலே உண்மையாயிருந்தான். Nehemiah was truthful to his work.
உங்களுக்கு தந்த அந்த பெஸ்ட் ஜாப்ல உண்மையாயிருங்கள். So be truthful and faithful in the best job that Lord God has given to you. நெகேமியா ராஜ சமூகத்திலே நன்மதிப்பை பெற்றிருந்தான். So Nehemiah had a good name in the presence of the king. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் நன்மதிப்பை பெறுங்கள். So in the same way you also get a good name and good certificate from your family. இந்த நாட்கள்ல பிள்ளைகளை வளர்க்கன்னு சொன்னா தலை போயிடும். So these days bringing up the children is very very difficult. அவ்வளவு கடினம். So it is very very difficult. தேவனிடத்திலே கேளுங்கள். You ask the Lord. ஏனென்றால் மிகவும் உன்னதமான நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த பதவி உங்களுக்கு கிடைக்காது. So you will not receive this position even when you ask anyone in this world. இந்த பதவியில தான் உயர்வு சும்மாவே உயர்வு வந்து கொண்டிருக்கு. நீங்க ஒரு எக்ஸாம் எடுக்காமலே உயர்வுகள் வரும். So without exams in your position you will see levels after level. அந்த உன்னதமான வேலையிலே உண்மையாயிருங்கள். So be truthful and faithful in the best job that the Lord God has given to you. நீங்கள் உங்களுடைய தகப்பன் வேலையை சீராய் செய்யுங்கள். So do your duties as a father in a best way. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். Lord is powerful enough to exalt you. இது ஒரு கனம் பொருந்தின வேலை. Honorable job. இது ஒரு கனம் பொருந்தின வேலை. So your father's role in the family is an honorable job that Lord has given you. அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். So receive that honor from the Lord. நீங்கள் தான் அதற்கு உழைக்க வேண்டும். You have to work towards that. நீங்கள் தான் அதற்கு உழைக்க வேண்டும். You have to put your hard work towards that. நெகேமியா உண்மையாயிருந்தபடியினால் ராஜ சமூகத்திலே கனம் பெற்றவனாயிருந்தான். Because Nehemiah was faithful in everything that he does, he was an honorable person before the eyes of the king. நீங்களும் நானும் உண்மையாயிருக்கிற பொழுது எங்கள் குடும்பத்திலே நாங்கள் கனம் பெற்றவர்களாயிருப்போம். When you and I are faithful, then we will be honored in our family. தேவன் உங்களை சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். So Lord has kept you as a blessing to your family. தேவன் தந்த சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். So receive all the blessings that Lord has kept for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே Nehemiah chapter 2 verse number 19. போராட்டங்கள் வருகின்றது. There are so many struggles that he faces. போராட்டங்கள் வருகின்றது. So there are so many challenges and struggles. சல்பனாத்தும் தொபியாவும் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? So Salbanath and Tobiah is coming and telling. அவர்களை கட்ட விடாதபடி இடையூறு செய்கிறார்கள். So they are not allowing them to build the broken wall. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகின்றது. Nehemiah chapter 4 verse number 5 says. கட்டுகிறவர்கள் மனமுறிவு உண்டாக பேசினார்கள். They spoke so that they can break down the hearts of the people who are building the wall. நெகேமியா 6ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது. Nehemiah chapter 6 says. அவர்கள் கடிதங்களை எழுதினார்கள். They wrote letters. என் அருமை சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and sisters, உங்கள் குடும்பத்திலும் பிரச்சனை வரும். So in your family you will definitely face problems. இதுல ஒரு குடும்பம் சொல்லுங்க, அவன் பிரச்சனை எங்கட குடும்பத்துல ஒரு பிரச்சனையுமே வரல என்ற குடும்பம் சொல்லுங்கள் பார்ப்போம். So is there any family that has no problems at all? இந்த உலகத்திலேயே இல்ல. So there is no such family in whole of this world. ராஜாட வீட்லயே பிரச்சனை இருக்கு. So in the family of king itself they are facing so many problems. பிரச்சனைகள் வருகின்றது. Problems are coming into the family. போராட்டங்கள் வருகின்றது. Challenges and struggles are coming into the family. நெகேமியா எப்படி முகம் கொடுக்கின்றார்? So let's see how Nehemiah faced the problems and challenges. நெகேமியா எப்படி முகம் கொடுக்கின்றார்? How is he facing this problem? அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுகின்றார். So he started to tell these things to the heavenly Father. அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுகின்றார். He is calling upon the heavenly Father. இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? What are we doing today? குடும்பங்கள்ல பிரச்சனை வந்தவுடன், as soon as there are problems in the family, மனைவியை குற்றம் சாட்டி மனைவியை சபித்து கொட்டுகிறோம். we are cursing our wife and we are treating her badly. கணவனுடன் பேசி கணவனுக்கு நாங்கள் குறை சொல்லுகின்றோம். So we talk bad things about the husband. பிள்ளைகளை
குறை We சொல்லுகின்றோம். started to speak bad things about our children. போன் எடுத்து எல்லோரிடமும் கணவன் பெண்ணை பற்றி மனைவியை பற்றி பேசுகின்றோம். So we call so many people and talk about our husband or wife. தயவு செய்து நெகேமியாவை போய் வாசித்து பாருங்கள். So please go back to your home and read the Nehemiah book. நெகேமியா அப்படி செய்யவில்லை. Nehemiah did not do like that. அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு பிரச்சனைகளும் இடையூறும் வந்த பொழுது அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுகின்றான். So as soon as he faced the challenges and struggles to build the wall of Jerusalem, he is looking towards the heavenly Father. அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது பரலோகத்தின் தேவன் அவருக்கு ஆலோசனைகளை கொடுக்கின்றார். Because he called upon the heavenly Father for his problems, Lord is answering to him. அவர் நெகேமியா இந்த பிரச்சனைகள் பார்த்து ஒளிந்து விட்டு ஓடவில்லை. So Nehemiah did not run away and hide himself after seeing these problems. நெகேமியாக்கு வந்து சொல்லுகிறார்கள், நீ போய் ஆலயத்துக்குள்ளே ஒளித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். So they say that Nehemiah, you go and hide yourself in the temple. நெகேமியா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Do you know what Nehemiah said? இப்படிப்பட்ட மனுஷன் ஒளித்துக்கொள்ள முடியுமா என்று கேட்கின்றான். So he's asking, can I, this great big man, go and hide myself in the temple? என் அருமை சகோதரனே சகோதரி, Dear beloved brothers and sisters, உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவன் உண்டாக்கி இருக்கின்றார். Lord has created you wonderfully. உங்கள் குடும்பங்களிலே போராட்டங்கள் வருகிற பொழுது ஓடி ஒளித்துக் கொள்ளாதீர்கள். Do not go and hide yourself when you see problems in your family. ஓடி போகாதீர்கள். Do not run away from your place. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், ஓடி போக வேண்டாம். So even to your friends you can say that do not run away from your problems. பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுங்கள். You start speaking to your heavenly Father. சகோதரிமாரே, பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுங்கள். Oh dear sisters, talk to and pray to your heavenly Father. போன் அடிச்சடித்து 10 வீடுகளுக்கு சொல்வதை விட பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுங்கள். So do not talk over phone and tell 10 people outside world, but speak to your heavenly Father. எப்படி குடும்பத்தை கட்டுவதென்று தேவன் கற்றுத் தருவார். So Lord will teach you how to build the family. நாங்கள் திருமணமாகி 29 வருடங்கள் ஆகின்றது. So they are married for 29 years. ஆனால் இன்றும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். So even today they are learning from their marriage life. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் விடுகின்றோம். So even now they are making so many mistakes. என் அருமை சகோதரனே சகோதரி, Dear beloved brothers and sisters, பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுங்கள். so look out to your heavenly Father and pray to him. சொல்லுங்கள், உங்களை குறித்து சொல்லுங்கள், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். So tell about yourself that I have been wonderfully made by the Lord God. என்னை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய புஸ்தகத்திலே. Lord has written in his book about me. நான் எப்படி இந்த பிரச்சனைகளை பார்த்து ஓடி போகலாம்? How can I run away by seeing these problems in my life? எப்படி நான் ஓடி போகலாம்? How can I run away from the problems? நான் ஓடி போக முடியாது. I cannot run away just like that. ஏனென்றால் தேவன் என்னை அந்த உன்னத பணியிலே தேவன் நியமித்து வைத்திருக்கின்றார். Because Lord God has appointed me to this honorable job. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are the gift from the Lord God. அந்த தேவனுடைய சுதந்திரத்தை பார்த்துக் கொள்ளும்படியாய் தேவன் உங்கள் கரத்திலே பொறுப்பை தந்திருக்கின்றார். Lord has given you the responsibility in order to take care of the gift that Lord has given to you. தேவன் தந்திருக்கின்றார். Lord has given to you. தன்னுடைய சுதந்திரங்களை பார்த்துக் கொள்ளும்படியாய் In order to take care of his gift, Lord has appointed you. உங்கள் மனைவிமாரை பார்த்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களிடத்திலே பொறுப்பு தந்திருக்கின்றார். So in order to take care of your wife, Lord has appointed you in that responsibility. எப்படி நடத்துறீங்க? So how are you running your show? சிந்தித்து பாருங்கள். Think about this. என்றால் நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். Because you are appointed by the Lord இந்த உன்னதமான பணிக்கு, for this honorable job, இந்த உண்மையான பணிக்கு for this faithful job. நீங்க அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். When you submit yourself, then Lord will exalt you. அவருடைய பாதையிலே நடப்போம் என்றால் நாங்கள் தான் தலை சிறந்தவர்கள். When we walk in his path, then we are the best in this world. இதுல நினைக்கிற 7 குடும்பங்களோ 8 குடும்பங்கள் இருக்கின்றோம். So I believe that there are 7 or 8 families here. 10 குடும்பங்கள் இருக்கின்றோம். So there are so many families. நாங்கள் 10 குடும்பமும் இப்படி நடப்போம் என்று சொன்னார். Let's say we as a church, the 10 families in this church are walking like this. நான் ரோட்டாலே நடந்து போகிற பொழுது When I walk on the road,
எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவார்கள். So all the people around me will be shaken. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வார்கள். They will realize the presence of the Lord within me. ஏன்? Why? எனக்குள்ளே தேவன் இருக்கின்றார். Because Lord is with me. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் குடும்பங்களை இப்படியாய் நடத்துகிற பொழுது உங்கள் அயல் வீட்டவர்கள் உங்களை பார்ப்பார்கள். So because Lord is with you in your family, all your neighbors will look at you in your family. உங்களை பார்த்து அவர்கள் சபைக்கு வருவார்கள். So by looking at you and your family, they will come to church. மறந்து போகாதீர்கள், நீங்கள் உன்னதமானவர்கள். Do not forget that you are very, very special. நாலாவதாக, Lastly, தேவனை நோக்கி எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறவராயிருக்கின்றார். so we can see that Nehemiah always prays to the Lord. நீங்க முதலாம் அதிகாரத்தில் இந்த முடியும் மற்றும் பார்த்தீர்கள் என்றால் நெகேமியா ஜெபிக்கிறவராயிருக்கின்றார். So from the chapter 1 to chapter 13 of Nehemiah, he always prays to the Lord. அரசன் வந்து கேட்கின்றார், King is asking, நீ ஏன் துக்கமுகமாயிருக்கின்றாய்? why are you having a sad face? இவர் மனதுக்குள்ள ஜெபிக்கின்றார். So he's praying in his heart. ஜெபித்து விட்டு தான் அலங்க கட்டுவதை குறித்து பேசுகின்றார். After praying, he speaks about the building up of wall of Jerusalem. என் சகோதரர்களே, Dear beloved brothers and sisters, உங்கள் வாழ்க்கையிலே ஜெப வாழ்வு மிக முக்கியம். so in your life, prayer life is very, very important. நீங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கிற வேளையிலே, When you kneel down to the Lord and when you pray, தாறுமாறாயிருக்கிற பிள்ளை கூட சரியாய் வருவார்கள். so all the crooked children will be made straight. முரண்டு பிடிக்கிற மனைவி கூட சரியாய் அன்பான மனைவியாய் வருவார்கள். All the wives who are not right will be set right by the Lord. முரட்டாட்டம் எடுக்கிற எல்லோரும் திருந்தி ஒழுங்காய் வருவார்கள். So all the people who are stiff-necked, they will be turning towards you and by the Lord. நாங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, As we pray and pray and pray, எல்லா போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போகும். every challenge and struggle will be turned over by the Lord. அதை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Lord God will fill you with His strength in order to overcome every single problem. ஆமென். Amen. கர்த்தர் இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you like this. தயவு செய்து எல்லா தகப்பன்மாரும் எழும்பி நில்லுங்கள். Dear fathers, please stand up. திருமணம் செய்ய போற வாலிப பிள்ளைகளும் எழும்பி நில்லுங்கள். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்த வருடத்திலே உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். All the young youth, the next generation fathers, you please stand up as well. We will pray for you. ஏனென்றால் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for the Lord. உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீர்களா? சொல்லுங்கள், கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Are you praying for your children? Say that nothing is impossible by the Lord. ஜெபிப்போமா? Shall we pray? அங்க வெளியால நிக்கிறாக்களையும் வந்து அங்க ப்ளீஸ் நாங்க ஜெபிப்போம். Let us pray. ஓ ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்தில் எங்களுக்கு அருமையாய் தந்த பரிசாகிய ஒவ்வொரு தாப்பன்மாருக்காய் நான் ஜெபிக்கிறேன். Oh Lord, I pray for every single wonderful father here, Lord. ஐயா, நீங்க இவர்களை தாயின் கருவிலே அறிந்த தேவன். Lord, you have seen them before they were formed in their mother's இவருடைய womb. வாயிலே சொல் புறவாதற்கு முன்பமே அறிந்த தேவன். Before a word came out of their mouth, you have seen them and known them. அப்பா, நெகேமியாவை போல தங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் இவர்களை மாற்றுங்க. So like Nehemiah, Lord, change them and transform them so that they can build up their families. இவர்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. Lord, teach them, Lord. ஐயா, என்னென்ன பகுதியிலே இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுகிறாங்களோ அந்த பகுதியிலே நீங்க துணையாளராய் இருந்து தூக்கி விடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, wherever they are struggling, Lord, you be the comforter and shield and be with them, so you lift them up, Lord. அப்பா, நீங்க கொடுத்த இந்த உன்னதமான மிக பெஸ்டான மிக உன்னதமான இந்த பணியை செய்ய இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. Lord, give them and fill them with your wisdom and knowledge so that they can do their duty as a father, fulfilling it, Lord. அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல வாழ்க்கை துணைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. Lord, we pray for all the youths here. You give them a good companion and bless them, Lord. அப்பா, இன்று தொடக்கம் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். So Lord, bless them wonderfully, Lord. இன்றைக்கு செய்த கேட்ட இந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Let them receive the word today and then do according to your word, Lord, and receive the blessings from you. In Jesus' name I pray. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you.